புதிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். இப்போது விளையாட்டு செய்திகள் என்று வந்தாலே குவாரண்டைன், தனிமைப்படுத்தல், அதுபோல 14 நாட்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும், இப்படியான விஷயங்கள் தான் பேசப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்திய அணி இங்கிலாந்து நோக்கி புறப்பட போகிறது. முதலில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பிலும் அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் விளையாட போகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக 14 நாட்கள் மும்பாயிலும், அதற்கு பிறகு 10 நாட்கள் அவர்கள் இங்கிலாந்தின் சதம்டனிலும் தனிமைப்படுத்தலுக்குள்ளாக போகின்றார்கள் என்பதுதான் நேற்றைய நாளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இதற்கிடையில் நியூசிலாந்து வீரர்கள் இப்பொழுது இங்கிலாந்துக்கு செல்ல போன்றார்கள். முதலில் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆடிய பிறகு அவர்கள் அதுக்கு பிறகு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இந்திய அணியை சந்திக்க போகிறார்கள். ஒரு விடயத்தில் மிக தெளிவாக நியூசிலாந்து வீரர்கள் இருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் இங்கிலாந்து தொடரை தாங்கள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான தயார்படுத்தலாக, ஒத்திகையாக தாங்கள் பார்க்கவில்லை. இரண்டும் தங்களுக்கு முக்கியமான தொடர் தான் என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிலாந்து இப்பொழுது இளைய வீரர்கள் பல பேரை தேடிக்கொண்டிருக்கிறது. பிரேசி, அதுபோல ஆலி ராபின்சன் மற்றும் ஜாக் ஓவர்டன், இப்படியான பல வீரர்களை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆடி வருகின்ற பல முக்கியமான வீரர்களுக்கான வாய்ப்புகள் இம்முறை இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள். இந்த நிலையில் தான் நியூசிலாந்து தாங்கள் தனிமைப்படுத்தல் என்ன செய்து கொள்ள போறோம், எப்படியான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள போறோம் என்பதில் மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் அநேகமான வீரர்கள் இப்பொழுது தயார்படுத்தல் இருக்கின்றார்கள். அநேகமானோர் இங்கிலாந்துக்கு போய் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பது இங்கே முக்கியமானது. குறிப்பாக ஏனையோர் இப்பொழுது பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தனிமைப்படுத்தலுக்கு அவர்கள் உள்ளாக வேண்டும், தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான விடயங்கள் இங்கே இருக்கின்றன. இந்திய அணியையும் இப்பொழுது BCCI பொறுத்தவரையில் அவர்களுக்கான மிக முக்கியமாக இந்திய கிரிக்கெட் சபையை பொறுத்தவரையில் தங்களது குடும்பத்தாரிடமிருந்து எந்த விதத்திலும் விலகி இந்திய வீரர்கள் வர முடியுமா, இல்லாவிட்டால் குடும்பத்தாரோடு சிலரும் இங்கிலாந்துக்கு அழைக்கப்பட போகின்றார்கள், ஆனால் வீரர்களோடு அவர்கள் சேர்ந்திருக்க முடியாது. இப்படியான பல திட்டங்களுக்கும் அனுமதிக்குமாக அவர்கள் காத்துக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் மீண்டும் இந்த பந்தை சேதப்படுத்திய விவகாரம் பரபரப்பான இடத்துக்கு மாறி இருக்கிறது. குறிப்பாக பந்தை சேதப்படுத்திய விவகாரம் பற்றி அண்மையில் மிக முக்கியமான பேட்டி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அந்த பேட்டியின் அடிப்படையில் தான் இப்படியான விஷயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கும். மைக்கேல் கிளார்க் ஒரு விடயத்தை சொல்கிறார். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இந்த விடயத்தை மறைத்தது. இந்த விடயத்தில் சில விடயங்களை மறைத்திருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும் போது தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவர் குற்றம் சுமத்தப்படுகின்றார்கள். இதில் அதிகமான தண்டனைக்கு உள்ளானவர்கள் 2 பேர். ஒருவர் ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர். டேவிட் வார்னரை பொறுத்தவரையில் ஆய்வு காலத்துக்கு அவர் ஆஸ்திரேலியாவின் தலைமை பதவியை எடுத்துக்கொள்ள முடியாத நிலை தோன்றியிருக்கின்றது. ஸ்மித் மீண்டும் தலைவராகலாம். இந்த வேளையில் தான் கேமரோன் பிரான்கிராஃப்ட் இப்பொழுது டெஹாம் பிராந்தியத்துக்காக இங்கிலாந்தில் ஆடி வரும்போது ஒரு பேட்டி, வானொலி பேட்டி ஒன்றில் அவர் குறிப்பிட்டிருந்த சில முக்கியமான விடயங்களில் தான் இப்பொழுது மீண்டும் இந்த விடயம் கிளறப்பட்டதாக மாறி இருக்கின்றது. அவர் சொல்லுகின்ற தனிப்பட்ட முறையில் தானும் வார்னரும் ஸ்மித்தும் இதில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பந்து வீசிய பந்து வீச்சாளர்களுக்கு தான் இதில் அதிகூடிய அனுகூலம் கிடைத்தது. அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது இப்படியான விடயங்கள் நடந்தது, இல்லாவிட்டால் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாகத்தான் தாங்கள் இவ்வாறு நடந்து கொண்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது என்று சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இப்படி இருக்கும்போது மற்றொரு ஆஸ்திரேலிய வீரர் ஏரோன் சமர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவின் பல்வேறு ஆஸ்திரேலியா தேசிய அணிக்காக ஆடாவிட்டாலும் பிராந்திய அணிகளுக்காக, குறிப்பாக இறுதியாக இவர் ஆடியது அபுதாபி T10 போட்டிகள், இதிலே சம்பந்தப்பட்டிருந்த ஒருவர் சிறுவர் பாலியல் விவகாரங்களுக்காக இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் 2 சுமத்தப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமானது. கிரிக்கெட்டுக்கு ரொம்ப அவமானம் தரக்கூடிய ஒரு விடயமாக இது மாறி இருக்கிறது. பங்களாதேஷ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடர் ஆரம்பிக்கும் போது பங்களாதேஷின் கிரிக்கெட் சபையானது 2021 தொடக்கம் 2023 வரையிலான தங்களது தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை $19.07 மில்லியன் விற்றிருக்கிறது. இலங்கையெல்லாம் இந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை முன்பு பெரிய தொகைகளுக்கு விற்கப்பட்டு வந்தது. ஆனால் அண்மை காலமாக இது நஷ்டத்திலேயே விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற நிலையில் பங்களாதேஷ் இதில் லாபம் பார்த்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அல் ஜசீரா சில வெளிப்படுத்தல் உண்மைகளை கொண்டு வந்தது கிரிக்கெட் சூதாட்டம் பற்றி. அதை பற்றி ICC இப்பொழுது குறிப்பிடுகின்றது. சில விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களாக இருக்கின்றன, சில விடயங்கள் அளவு கடந்த நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றன என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறது. அப்படியான விவகாரம் குறித்து இதில் அல் ஜசீரா வெளிப்படுத்திய சில விடயங்களில் தான் தென்னாப்பிரிக்க வீரர்கள், அதுபோல இலங்கையின் முன்னாள் வீரர்கள் ஆகியோர் அகப்பட்டுக் கொண்டார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இந்த வேளையில் தான் இங்கிலாந்தில் ஆரம்பிக்க போகின்ற The 100 என்று சொல்லப்படுகின்ற 100 பந்துகள் வீசப்படுகின்ற புதிய வகையான 2020 வகையான கிரிக்கெட் போட்டிகளில் பல்வேறு சர்வதேச நட்சத்திரங்கள் விளையாட முடியாமல் போகும் என்ற நிலை ஒன்று தோன்றியிருக்கிறது. உதாரணமாக பாருங்கள், இப்பொழுது ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகளுக்கான விஜயத்தை மேற்கொள்ள போகிறது. இந்த விஜயத்தில் இப்பொழுது மானஸ் லபுஷேனுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கின்றது. அவர் இப்பொழுது இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்காக ஆடி வருகின்றார் என்பது முக்கியமானது. தனிமைப்படுத்தல் விவகாரங்கள் இப்படியான விஷயங்கள் காரணமாக தான் இவரை அணியில் சேர்க்கவில்லை என்று சொல்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சபை தெரிவித்திருக்கும். அதே வேளையில் இன்னொரு பக்கம் மானஸ் லபுஷேனும் இது பற்றி தன்னுடைய மனமார்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், தன்னை பொறுத்தவரையில் இப்படியான விவகாரங்கள் தனது கட்டுக்கு மீறிய விவகாரங்களாக இருக்கின்றன. எனவே தன்னால் இந்த தொடரில் கலந்து கொள்ள முடியாமல் போனது மன வருத்தத்தை தருகின்றது. நேற்றைய தினம் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இப்படியான அணி விவகாரங்களை, அணி விடயத்தை அறிவித்தது. உங்களுக்கு தெரியும், மேற்கிந்திய தீவுகளுக்கு இப்பொழுது ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 குழாம்கள் செல்ல போகின்றன என்று உங்களுக்கான விடயங்களை
சொல்லியிருந்தோம். ஆஸ்திரேலியா 5 T20 சர்வதேச போட்டிகளை ஆடப் போகின்றது. அதுக்கு பிறகு 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் பார்படோஸில் ஆடப்பட போகின்றன. ஜூலை 9 ஆரம்பித்து ஜூலை 24 வரை இந்த தொடர் செல்ல போகின்றது. ஏரான் ஃபின்ச்சின் தலைமையில் அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த குழாமில் பல இளம் வீரர்களுக்கான வாய்ப்புகளும் கிடைத்திருக்கின்றன. அண்மை காலமாக ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் போட்டிகளில் மிகச் சிறப்பாக செய்து வருகின்ற தன்வீர் சங்கா இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார் என்பது முக்கியமானது. அதுபோல் IPL போட்டிகளில் மிகச் சிறப்பாக விளையாடுகின்ற ரைலி மெரடித்துக்கும் இதில் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஃபின்ச், வார்னர், டார்சி ஷார்ட், ஸ்டீவ் ஸ்மித், ஜோர்ஜ் பிலிப்பே, அலெக்ஸ் கேரி, மேத்யூ வேட், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், மாய்சஸ் ஹென்ரிகேஸ், மிச்சல் மார்ஷ், அஸ்டன் ஏகார், ஆடம் ஜம்பா, மிச்சல் ஸ்வெப்சன், தன்வீர் சங்கா, பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டாக், பெஹ்ரண்டோவ், ஹேசல்வுட், மெரடித், ஜாய் ரிச்சர்ட்சன், கெயின் ரிச்சர்ட்சன் மற்றும் அண்ட்ரூ டாய் ஆகியோர் இந்த குழாமில் அறிவிக்கப்படுகின்றார்கள். இந்த வேளையில் தான் இப்பொழுது இந்திய அணியின் மகளிர் விவகார பொறுப்புக்காக இருந்த மகளிர் பயிற்றுவிப்பாளராக இருந்த WV ராமன் அண்மை காலத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். அவர் ஒரு வெளிப்படையான கடிதத்தை சரவ் கங்குலிக்கும் இந்திய கிரிக்கெட் சபை தலைவருக்கும் அதுபோல இந்தியாவின் இளைய கட்டுமான பணிகளை இந்த இளைய கிரிக்கெட் வீரர்களுக்கான பயிற்றுவிப்பு மற்றும் இதர பணிகளை மேற்கொண்டு வந்த ராகுல் டிராவிடுக்கும் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் நிறைய சுமத்தப்பட்டுகின்றன. பயிற்றுவிப்பில் தன் மீதான குறை கண்டுபிடிக்கப்பட்டால் தான் ஏற்றுக்கொள்கிறேன் தன்னுடைய பதவி நீக்கத்தை பற்றி. ஆனால் இதற்கு மாறாக வேறு விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால், குறிப்பாக இவர் இந்திய மகளிர் நட்சத்திரங்கள் சில முக்கியமான நட்சத்திரங்கள் கிரிக்கெட் போட்டிகளை தவிர்த்துக் கொண்டதை கடுமையாக சாடியிருந்தார். கிரிக்கெட்டை விட முக்கியமானது எதுவும் கிடையாது, அணியை விட முக்கியமானது எதுவும் கிடையாது என்று வலியுறுத்தி இருந்தார். அப்படியான தன்னுடைய கட்டுப்பாடுகள் காரணமாக முறைப்பாடு வந்துதான் தன்னை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து தூக்கியிருந்தால் அது உண்மையில் தவறானது என்று தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்க நேரத்தில் இப்பொழுது இந்திய மகளிர் அணியின் புதிய துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராக ஷிவ் சுந்தர் தாஸ் அறிவிக்கப்படுகின்றார் என்ற விவரம் வெளியாகி இருக்கின்றது. புதிய பயிற்றுவிப்பாளராக அவர் அறிவிக்கப்படுகின்றார். இந்த வேளையில் தான் இந்திய மகளிர் அணியின் முன்னாள் பயிற்றுவிப்பாளராக இப்பொழுது மாறியிருக்கின்ற WV ராமனுக்கு உரிய மரியாதையை சரியான முறையில் ஹைதராபாத் கிரிக்கெட் கழகமானது கிரிக்கெட் சபையானது வழங்க வேண்டும் என்று முன்னாள் அணித்தலைவர் முகமது அசாருதீன் தெரிவித்திருப்பது இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இதேவேளை இந்த 100 போட்டிகளுக்கு சர்வதேச நட்சத்திரங்கள் ஆட முடியாமல் இருக்கிற இந்த நிலைக்கு பிறகு முதல் தடவையாக அறிமுகமாக போன்ற கடந்த வருடமே ஆரம்பித்திருக்க வேண்டிய ஆனால் தாமதமான இந்த 100 ஒளி இழந்து போகும், சோபை இழந்து போகும் என்று சொல்லி கொஞ்சம் எதிர்பார்ப்பும் கவலையும் வெளியிடப்பட்டிருப்பது முக்கியமானது. நாளை முதல் நெதர்லாந்து ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான 2 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் கொண்ட தொடர் ஆரம்பிக்க போகிறது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வைக்கிறோம். இன்னொரு பக்கம் நியூசிலாந்து வீரர்கள் ஒவ்வொருவரும் சுவாரஸ்யமான பேட்டிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விடயத்தில் அவர்கள் இப்பொழுது தங்களை தனிமைப்படுத்தலுக்கு தாங்கள் தயாராக கொள்ள போகின்றோம், மன ரீதியாக எவ்வாறு தாங்கள் ஒற்றுமைப்பட போகிறோம், அதுபோல தனிமைப்படுத்தல் 2 வாரங்கள் முடிந்து வெளியே வரும்போது தாங்கள் பயிற்றுவிப்புக்கு எவ்வாறு தயாராகுவோம் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஐரோப்பிய கால்பந்தாட்ட தொடர் ஆரம்பிக்க நிலையில் அது பற்றிய பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பல உபாதைகள் அதுபோல பல அணிகளின் விவரங்கள் பற்றிய தகவல்கள். ஜெர்மனியின் கோல் காப்பாளரான மார்க் அண்ட்ரே ஸ்டர்ஜன் தன்னுடைய முழங்கால் உபாதை காரணமாக சத்திர சிகிச்சை பெற இருப்பதால் இம்முறை ஐரோப்பிய கால்பந்தாட்ட போட்டிகளில் ஆட முடியாத சூழ்நிலை தோன்றியிருக்கிறது. மறுபக்கம் குரோஷியாவின் 26 பேர் கொண்ட அணிக்கு லூகா மாட்ரிச் உலக கிண்ணத்தில் மிகச் சிறப்பாக ஆடிய அவரே தலைவராக அறிவிக்கப்பட்டுகின்றார் என்பது கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பிரபலமான ரியல் மேட்ரிட் வீரரான டோனி க்ரூஸ் மிக முக்கியமான ரியல் மேட்ரிடின் இறுதிப் போட்டியில் அவரால் ஆட முடியாமல் போகும் என்று அறிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனிய வீரரான அவருக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்படுகின்றது. வியாரியலுக்கு எதிராக வருகின்ற சனிக்கிழமை இடம்பெறுகின்ற இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி. ரியல் மேட்ரிட் வென்றையாக வேண்டிய போட்டியில் இவரது பங்கேற்க இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. டென்னிஸ் செய்திகள் 2 கிடைத்திருக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற இத்தாலிய பகிரங்க டென்னிஸ் சுற்று போட்டியின் இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் மிகச் சிறப்பாக ஆடியிருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. நோவாக் ஜோகோவிக்கை வெற்றி கொண்டிருக்கிறார். 7-5, 1-6, 6-3 என்ற அடிப்படையில் மிகச் சிறப்பான வெற்றியை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது இப்பொழுது கவனிக்கக்கூடியது. இனி ஆரம்பிக்க போன பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டிக்கு முன்னதாக இந்த வெற்றி அவருக்கான மிகப்பெரிய உந்து சக்தியாக அமையும். இந்த வேளையில் தான் நோவாக் ஜோகோவிக் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சாம்பியன் எப்போதும் சாம்பியன் தான். தலை சிறந்த ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இறுதிப் போட்டியில் அவரை சந்தித்தது தனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டியில் மீதியை பார்க்கலாம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். குறிப்பாக பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டி களிமண் தரையில் இடம்பெறவிருப்பது எப்படியும் ரஃபேல் நடாலுக்கு தான் அங்கே சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போதுதான் பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டியில் ஆடப்போவதில்லை என்று பிரித்தானிய வீரரான ஆண்டி மரை அறிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் விம்பிள்டன் போட்டிகளுக்கு முழுமையாக தகுதி பெறக்கூடும், முழுமையான உடற்தகுதியோடு ஆடக்கூடும் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்க நேரத்தில் ரசிகர்கள் இதற்கு மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக ஆண்டி மரை பிரெஞ்சு பகிரங்க சுற்று போட்டியில் ஆடாமல் விம்பிள்டன் ஆடுவது என்பது தங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக ரசிகர்கள் வெளிப்படையாகவே சமூக வலைதளங்களில் குறிப்பிட்டு வருகிறார்கள். மேலும் விவரங்கள் 28 மணிக்கு வெற்றி நடைபெறும் விளையாட்டு செய்திகள். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.